அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ராசியின் அதிபதியும் 4ஆம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு 1ஆம் தேதி முதல் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் அமரப்போகிறாருங்க. எனவே இனி எல்லாமே குரு வழிதான். ஆலப்போரான் குரு உலகம் முழுவதுமே என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. அதிலும் 5ஆம் இடத்தில் வாசம் செய்த குரு 6ஆம் இடத்திற்கு மாறுவது நிச்சயமாக 5ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. தனஸ்தானம், தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். ஆலப்போரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆலப்போரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அதிலும் மனித வாழ்வுல நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன. நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. அப்படிப்பட்டவர் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குரு அது சுப பார்வையை ரிஷபராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் குறிப்பாக குருவின் 5ஆம் பார்வை கன்னிராசியின் மீதும், 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மீதும், 9ஆம் பார்வை மகர ராசியின் மீதும் விழுகிறது. பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தை
முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன், சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாறையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது. இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு நிச்சயமாக உடைய ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு. ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தள்ளுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே ஆவேன், என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும், ஆனால் ஜெயித்தால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நீ என்ன பைத்தியக்காரனா, இந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது, சக்தி வாய்ந்த கதவு, பல டன் எடை கொண்ட கதவு, அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல், நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள், எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான். அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரன்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது. பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை. எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது. அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் இடைஞ்சலாகவும் பல வந்தன. இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது. அனைத்துமே தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும். குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. குருவின் அமைப்பு இப்படி இருக்க, தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்திற்கு வருவது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவை உடனடியாக சரி செய்யப்பட்டு மனநிறைவு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பண விரயங்களை கட்டுக்குள் வைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. தேவையற்ற நிலைகளிலும் மற்றவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதையும் சற்று மாற்றிக்கொள்ளுங்கள். தவறு என்றால் அவற்றை திருத்திக் கொள்வதன் மூலமாக கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இந்த தருணத்தில் கடன் வாங்குவதில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கலாம். எனவே உடல்நல ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதிலும் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மிக வலுவாக 3இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியான பணிகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது. மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சிறு முயற்சியிலே மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபார துறையில் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறையில் சனி மிக வலுவாக 3இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல நன்மைகள் உங்களை தேடி வரும். வியாபாரம் தொழில் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணம்
தருணமாகவும் பல்வேறு வகையில ஏற்பட்டக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை குரு பயிற்சி தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சிறு முயற்சியிலே கிடைக்கும். என்றால் சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய அளவுல பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வருமானமும் உயரக்கூடிய யோகம் உண்டு. கலைத்துறையினருக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளிட்ட பல நன்மைகள் மிக சிறப்பாக அமைவதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உச்சபட்ச யோகமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக அற்புதமான மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது. உயர்கல்வி உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் செவ்வாய் சாதகமாக வலம் வருகிறார். எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் கடன் வாங்குவதில் மட்டும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு 6ல் இருப்பது ஆரோக்கிய தொல்லை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பெண்மணிகள் உணவு பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு என்பதை குரு மற்றும் சுக்கிரன் தெளிவாக பெண்மணிகளுக்கு உறுதிப்படுத்துகின்றன. எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ராசியின் அதிபதியான குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும்.